வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் இந்த உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பே ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பே சொல்வேன். சொன்னது பல விஷயம் நடந்திருக்கு. மிகப்பெரிய வெற்றி பெரும் வெற்றி பெற்றிருக்கிறேன். இனியும் பெரிய வெற்றி மேல வெற்றி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க இதை பார்க்கலாம். இன்று பார்த்தீங்கன்னா டாடா IPL 2026 இந்த மேட்ச் 26/4/2026 மதியம் 3:30 மணிக்கு குஜராத்தும் சென்னையும் மோதுறாங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்க என்பது சொல்வதற்கு முன்பு நீங்களும் உங்களோட ஜாதகத்தை முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாழ்நாள் ஒரு வாட்டினாச்சும் உங்களோட ஜாதகத்தை உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு, என்ன கொடுத்துருக்கு, எது கிடைக்கும் என்பது அனைத்து விஷயம் உங்கள் ஜாதகத்தில் உங்களை பற்றி 100% இருக்கு. இது உண்மையான விஷயம். ஜாதகம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்று ஜாதகத்தை வச்சு பெரிய வெற்றியை நான் சொல்லியிருக்கிறேன். நடப்பதற்கு முன்பே சொன்னது பெரும் வெற்றியை கொடுத்துருக்கிறேன். புதுசாக பார்க்க வரும் சென்னை ரசிகர்களுக்கு உங்ககிட்ட பணிவோட என்னோட வெற்றியை சொல்கிறேன் பாருங்க. 2022 உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்சில் அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க. பெனால்டி ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்லும் சொன்ன 100% பெனால்டி ஷூட் முறையில் தான் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பை வென்றாங்க. அடுத்து 2024 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்சில் மேட்சையே ஆரம்பிக்கவே இல்லை. அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பே சொன்ன இந்த உலக கோப்பையில் ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கே தகுதி பெறாம வெளியேறிடும் அப்படின்னு அரை இறுதிக்கு தகுதி பெறாம வெளியேறினது. 2 அரை இறுதி மேட்சு அந்த உலக கோப்பை நடந்ததுல சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெற்று இறுதி மேட்சுக்கு தகுதி பெறுவாங்கன்னு சொன்ன. இன்னொரு அரை இறுதியில் இந்தியா வெற்றி பெற்று இறுதி மேட்சுக்கு தகுதி பெறுவாங்கன்னு சொன்ன. இறுதி ஃபைனல் மேட்சில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்க போகும் இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்வாங்கன்னு சொன்ன மேட்ச்சு வெற்றியை சாம்பியன் இந்தியா ஆனது. அடுத்து 2025 பெண்கள் 50 ஓவர் கிரிக்கெட் மேட்சில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதும் பொழுது இந்தியா வெற்றி பெற்று பெண்கள் உலக சாம்பியன் சரித்திரம் படைக்கும் சொன்ன. அது மட்டும் இல்லாமல் இன்று மேட்ச்சு தாமதமாக நடக்கும், மழை வரும்னு சொல்லியிருந்தேன். 3 மணிக்கு நடக்க வேண்டிய மேட்சே 2 மணி நேரம் பிறகு தான் மேட்ச் நடந்தது. மழை வந்து தாமதமானது. இதில் உலகக்கோப்பை பெண்கள் அணி இந்தியா வெற்றி பெற்று சாம்பியன் ஆனாங்க. இதில் 7 to 8 இந்த மணி நேரத்தில் இந்தியா கிளீன் போல்ட் அவுட் ஆவாங்கன்னு சொன்னேன். இந்தியா கேப்டன் பேட்டிங் செய்யும்போது கிளீன் போல்ட் ஆகி அவுட் ஆனாங்க. இந்தியா உலகக்கோப்பை வென்றாங்க. அடுத்தது 2025 IPL கிரிக்கெட் ஃபைனல் மேட்ச். இதில் யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் சொன்னேன். பஞ்சாபுக்கும் பெங்களூர் அணிக்கும் மோதும் பொழுது இதில் பெங்களூர் அணி வெற்றி பெற்று IPL சாம்பியன் ஆகும் சொன்ன நடந்தது. மற்றும் எந்த மணி நேரத்தில் விக்கெட் எப்படி விழுவுங்கிறது சொன்ன அதுவும் நடந்தது. கரெக்டாக 10 to 11 இந்த மணி நேரத்தில் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆவாங்க பஞ்சாப் அணின்னு சொன்ன. பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியேறினார். பெங்களூர் அணி வெற்றி பெற்றது. அடுத்து 2026 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு. எந்த நாடு நடந்ததோ அந்த நாடு உலகக்கோப்பை வென்றதே இல்லை. உலகக்கோப்பையில் நியூசிலாந்தும் இந்தியாவும் மோதும் பொழுது நியூசிலாந்து தான் வெற்றி பெறும், இந்தியா வெற்றி பெற்றதில்லை. இதையெல்லாம் போக்கி இந்தியா அணி பெரும் சாதனை செய்யணும்னு நான் மேட்ச் நடப்பதற்கு முன்பே சொன்னேன்.
இதுல இந்தியா நடத்தக்கூடிய இந்த உலகக்கோப்பையில இந்தியா வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்வாங்க. உலகக்கோப்பையில நியூசிலாந்தும் இந்தியாவும் ஃபைனல் மேட்ச்ல மோதுறாங்க. இல்லை இந்தியா வெற்றி பெற்றுருவாங்க, நியூசிலாந்து தோக்கடிப்பாங்கன்னு சொன்னேன். உலகக்கோப்பையை இந்தியா வெற்றி பெற்று சாதனை செய்தாங்க. எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் விழுங்கிறது சொன்னேன். மொத்தம் இந்தியா அன்னைக்கு 5 விக்கெட் மட்டும்தான் விழுந்தாங்க. இதுல 7 to 8 இந்தியா விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் அவுட் கொடுத்து அவுட் ஆவாங்கன்னு சொன்னேன். அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியேறினார். 8 to 9 இந்த மணி நேரத்தில் கேட்ச் அவுட் ஆகும்னு சொன்னேன். கடைசி 4 விக்கெட்டும் கேட்ச் அவுட் ஆனது. இந்தியா உலகக்கோப்பை வென்றாங்க. மற்றும் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வருவார்னு 3 மாதத்துக்கு முன்பே சொன்ன நடந்தது. சூடான் நாட்டில் கலவரம் நடக்கும், இராணுவ ஆட்சி செய்வாங்கன்னு சொன்ன நடந்தது. மலேசியாவில் ஆட்சி மாற்றம் வரும் சொன்ன நடந்தது. இங்கிலாந்து நாட்டின் ஆட்சி மாற்றம் நடக்கும் சொன்ன 3 பிரதமர் மாறினாங்க. மற்றும் தமிழ்நாடு இயற்கை சீற்றம், எந்த காலகட்டத்தில் மழை அதிகம் வரும், சாலை விபத்து, போலீசாரினால் கைதிகள் சாவதும், கைதிகளால் போலீசார் பாதிப்பு உண்டாகுவதும் என்பதையெல்லாம் நடப்பதற்கு முன்பே சொன்னதும் நடந்திருக்கு. இன்னும் பல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் பல வெற்றி மேல் வெற்றி, பெரும் வெற்றிகள் ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணித்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னோட ஸ்பெஷல் நடப்பதற்கு முன்பே சொல்வது தான். இன்று இந்த மேட்சில் யார் வெற்றி பெறுவாங்கன்னா, குஜராத் டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. சென்னை அணி டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னா குஜராத் அணி தான் வெற்றி பெறுவாங்க. மற்றும் பல வெற்றிகள் உங்ககிட்ட பதிவு செய்கிற. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு அலைங்க. 9944696031 சிறப்பாக ஜாதக பலன் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலா.